வெல்கம் டு தஞ்சாவூர். அட கன்றாவியே. நீங்கள் இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரீங்கன்னா அதோட பார்க்கிங் இங்கே இருக்குது. அப்படியே நிறுத்திட்டு அழகாக இந்த என்ட்ரன்ஸ் வழியே உள்ளே போயிடலாம். நான் ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த ஒரு முக்கியமான இடம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். அரியலூரில் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆமாம், கேமராவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ரியலாக பார்க்கும்போது பயங்கர பெருசாக இருக்குது. இங்கே 2 சிவில் இன்ஜினியர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி. ஆர்கிடெக்சரல் டிசைனர், ஸ்ட்ரக்சரல் டிசைனர். உள்ளே வந்தோடனையும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க 3 லாங்குவேஜ்லையும். இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுது அப்படின்னா உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே வரத்துக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இங்கே வந்து கிளாக் ரூம் இருக்குது ரைட் சைடில். நம்மளோட பேக்ஸு இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகலாம். வியந்து பார்க்குறாங்க. அப்படியே ஒரு லோ ஷாட் சூப்பராக வந்துச்சு போங்க. இந்த அதுக்கு பேர் என்ன, ஸ்பேஸ் எல்லாம் இருக்குல்ல, நிறைய அறைகள் மாதிரி தான். மேலே ஒன்று கீழே ஒன்று. இங்கே பாருங்கள், இந்த சைடில் இந்த சைடில் இதெல்லாம் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ரைட் சைடில் பாருங்கள் வழி மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு மேலே அப்படியே போய்க்கலாம். நல்லா இருக்குது. இங்கேருந்து என்ன நடக்குதுன்னு அப்படியே இந்த பக்கம் சொல்லலாம். நல்லா இருக்குது இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஃபுல் கூட்டமாக இருக்குது. இந்தாண்ட நல்லா ரஷ்ஷாக இருக்குது, கடை வீதியாக இருக்குது. இங்கே இருக்க கிளாக் ரூம் பாருங்க. இந்த ஒயிட் சாக்கு பையில வந்து நம்ம செப்பல்லாம் போட்டு கொடுத்துடணும். பேக் வந்து உள்ள கிளாக் ரூம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாட்டிக்கலாம். டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது 125. ஓகே, இந்த சாக்கு பையில வந்து பேக் போச்சு, செப்பலை போட்டு இங்கே ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் வந்து நம்ம எந்த நம்பரில் ஹேங் பண்ணணும்னு சொன்னோம்னா அதை அந்த நம்பரில் டோக்கன் எழுதி கொடுத்துருவாங்க. 125. எத்தனை பேர்? 3 பேர். 10 ரூபா. 125 எத்தனை பேர்? 3. கிளாக் ரூமுக்கு ஒரு பேக்குக்கு வந்து 20 ரூபா. ஸோ 3 பேக்கு 60 ரூபா. இந்த ஸ்ட்ரக்சர் பாரு, சூப்பராக இருக்குது. சென்டரில் நோ சுத்துது போறேன். ஸ்டாட்டிக்கே அப்படியே தெரியல. நீ ஜூம் போகணும். அம்மா காலில் ஏதோ குத்துறான். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸு, செகண்ட் என்ட்ரன்ஸு. உள்ளே அப்படியே வந்தோடனையும் ஒரு பெரிய நந்தி சிலை. இதுவே பயங்கர வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 12 அடி 13 அடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே இந்தாண்ட வந்தீங்கன்னா இந்த சிலை, இதுக்கு பேர் என்ன, கோபுரம். லைவில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. புறாலாம் பறக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? இந்த வியூவே சூப்பராக இருக்குல்ல. நம்ம நிறையா புக்ஸில் இல்லை நோட்லலாம் வந்து இந்த அட்டைப்படத்தில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வியூவில் இருந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd லேயரு, 4th லேயரு. இங்கே வந்தோம் அப்படின்னா ஸோ மற்ற இந்த சப்ஜெக்ட்ஸு. மீண்டும் சிவில் இன்ஜினியர்ஸ். டே அங்கே நில்றா. என்ன வெயிலு. என்ன பொழப்பு. எப்படி இதோட ஸ்பார்க் வந்திருக்கும்? ராஜராஜ சோழர்கள் எப்படி ஒரு தலைமுறையில் கட்டியிருப்பாங்களா? ஒரு தலைமுறையிலே முடிச்சிருப்பாங்களா? நீங்கள் பிக்சர்லேயோ இல்லை நோட் புக்ஸ்லேயோ ஃபோட்டோஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக இதோட ஒர்க்கு வந்து தெரியாது. இதில் நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்கிறதே நம்மளால் உணர முடியுது. ஏன்னா இது சைஸு ஸ்கேலாக பார்க்கும்போது மனிதர்களோட ஹைட்டும் அந்த கோபுரத்தோட ஹைட்டு, அதுக்கு மேலே இருக்க அந்த ரவுண்டு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பயங்கரமாக இருக்குது. சின்ன ஸ்டெப்ஸில் உக்காந்துருக்காங்க மக்கள். அப்படியே தானே வந்தோம். இங்கே மக்கள் இருக்காங்க. கீழே ஜூம் பண்ணுறேன், தெரியுதா? இங்கே இருக்காங்க மக்கள்.
அப்படியே ஜூம் அவுட் பண்ணோன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? மாஸ் மாஸ் மேன் ஆஃப் மாஸ். கோயிலுக்குள்ளே வந்தோடனே ரைட் சைடில் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்வோ வாட்டர் குடிநீர் வச்சுருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம். அங்கே பாருங்கள், தானிய கிடங்கு மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்கலாம்டா. தானிய கிடங்கு அப்படிதான் எனக்கு தெரியுது. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. நல்லா இருக்கு, அழகாக கட்டியிருக்காங்க. மியூசியம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மியூசியமே தான். மியூசியம்டா. சிவில் இன்ஜினியர்ஸ். என்னது இது? 4 பக்கம் வந்து அது மேலே போகும், உள்ள வந்து ஒன்றுமே இல்லை. அந்த சிவனுக்கு மேலே வந்து ஹோல் தான், டைரெக்டாக வந்து அந்த கல். ஓ எம்டி ஸ்பேஸா? அப்படியே எங்கள் அப்பா. அதுலேயும் இங்கெல்லாம் பாரு, இங்கெல்லாம் இருக்குது. அங்கே அப்படி அங்கே மட்டும் அப்படி இருக்குது. இது பாரு, கரெக்டாக இந்த ஒரு ஆங்கிளில் அந்த எட்ஜ் வருது பாருங்கள். இதோட டோட்டல் ஹைட்டு 60 மீட்ரு. இது பாரு 121 மீட்ரு. லைம் ஸ்டோன்ஸா? ஆமாடா, இருக்குடா சில்லுன்னு. பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம். ஓ, கங்கை கொண்ட சோழபுரம்லாம் இந்த ஒரு ஆர்க்கு ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. 45 டிகிரி இருக்குமா? 60 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த இதுக்கு பாரு 60 இருக்குமே. தஞ்சாவூர் கோயில் இதுதான்டா கங்கை கொண்ட சோழபுரம். பெருசு. சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் இந்த தஞ்சாவூருக்கு வரீங்கன்னா, பெரிய கோயிலுக்கு கண்டிப்பாக இந்த மியூசியம் வந்து பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கிற ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். ஸோ இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரமிப்பாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸ்கூலு 9th செஞ்சுரி, ராக்கு கட்டு ஜெயினா டெம்பிள். எங்கடா இது? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். இது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஹம்சா, ஹம்சாங்கிற பேர். சூப்பர். பாண்டியா ஸ்கூல் 9 ஸ்கூல், அதாவது ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து 9th செஞ்சுரியில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த இதுக்கு, இவங்களுக்கு சோலாஸ்க்கு கோலாச்சு கோயிலுக்கு. இங்கே பாருங்க, பாண்டியா ஸ்கூல் 9th செஞ்சுரி. பாண்டியா ஸ்கூல், இதுவுமே பாண்டியா ஸ்கூல் தான். கீழே சர்போஜி மராட்டா ஸ்கூலு. மராட்டியை தான் மராட்டாங்கிறாங்களோ. 19th செஞ்சுரி. ஓ, ஆக்சுவலாக வந்து இந்த கோயிலை கட்டினதுக்கப்புறம் இதுக்கான பராமரிப்பு பண்ணியிருக்கோம்ல, ஓவியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கான இக்கோயிலின் தொல்லியல் பராமரிப்பினை துவங்கியவர், சோழர்கள் என்ற மிக பெரும் நூலை எழுதியவர். இது பாரு 2005. 2005னா இது என்னது? இது கங்கை கொண்ட சோழபுரம் தான்டா இது. ஆனால் வந்து இது பாரு, இதே மாதிரி நந்தி இருக்கு. ஓகே, நந்தி வந்து இப்போ இங்கே இருக்கிறது வந்து இந்த தரைமட்டத்தில் வந்து மேலே தான் இருந்துச்சு, புரியுதா? ஒரு கூண்டு மாதிரி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இது கங்கை கொண்ட சோழபுரம். 1930s இது கோயில் இருக்குது. இந்த முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இது கட்டுறதுக்காக. அது பாரு, ஒரு உள்ள காடு மாதிரி, ஒரு மாதிரி பாலான பில்டிங்லாம் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இதுவுமே பயங்கரமாக இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது இதோட அப்படியே வந்து ஒரு காப்பி வெர்ஷன். அது எப்படி சொல்கிறது, இதோட இன்னொரு ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் பிரகதீஸ்வரர் கோயில் இங்கே இதே டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியுது இங்கே வந்ததுக்கப்புறம். ஆக்சுவலாக ரெண்டும் ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரே பிளான் மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள், இது பிரகதீஸ்வரர். இப்போ நம்ம இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் இது 1950s, இது 2005. இது பாருங்கள், இப்போ அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இப்போ நம்ம இருக்கிறது 1950s. நம்ம சைடில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லை, காடாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக 1950s 2005 இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்ததோட இதெல்லாம் இல்லை. ஃபோட்டோஸு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அப்போ இருந்து இப்போ வரையும் எல்லா காப்பீஸுமே இருக்கும். ஃபோட்டோ காப்பீஸு இது எல்லாமே எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஃபுட்டேஜஸ்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் பாருங்கள், அங்கங்கே இடிஞ்சு விழுந்த கல் துண்டுகளை எடுத்து வந்து இங்கே சேகரித்து வச்சுருக்காங்க. இது காலை போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டிட்டு ஒரு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரே அடியாக பண்ணாமல். ஃபுல்லாக இந்தாண்ட எல்லாம் ஹிந்தியாக தான் இருக்குது. இது என்ன ஹிந்தியா மராட்டியமா மலையாளமா? இது தமிழ் நினைக்கிறேன்டா, பண்டைய தமிழ்ரா. இங்கே பாரு லா, இங்கே பாருங்க லா வார்த்தை நில் நிலா நிலத்து
நீ படிக்கிறது தானே இருக்கும். நிலத்தில்லா இங்கே பாரு நில நீல இத்து தீ மாதிரி இருக்கு பாரு. தீ இப்படி போட்டு இருந்தாண்டா இப்படி போட்டுருக்கோம். தீ தாண்டா இது தா இதுடா நிலத்திடம் டா. ஆமாடா ஓரளவுக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே இருக்கிற சாமியோட மினியேச்சர்ஸ் இதெல்லாம். ஐயோ எவ்வளோ லென்த்துக்கு இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அந்த எட்ஜ் வரையுமே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. தெரியுதா ஸ்ட்ரைட் லைன்ஸு வேறு லெவலு. இப்போ நம்ம மெயின் கோபுரத்தோட கீழே இருக்கோம். ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னடா இவ்வளோ பெருசு இருக்குது, சிலையே இவ்வளோ பெருசு இருக்கு. இல்லை புரியல. இது பாருங்க நம்ம 5 அடிக்கு இருக்கும்டா இந்த சைஸு கரெக்டாக. 5 அடினா இது பாரு எவ்வளோ பெருசுன்னு. இது ஓப்பன் பண்ணால் இங்கே சாமியா இன்னும் போகணுமா? இதுதான் மெயின் கோபுரம். அது கரெக்டாக சரியா அந்த கோபுரம் வந்து கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள கீழே. இப்போ வந்து இந்த கோயிலோட 360 டிகிரி வியூ காட்ட போகிறேன். ஒரு ரவுண்ட். ஓகே கைஸ், இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயில் ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த கோயிலை விசிட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி உங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது விசிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடம் தான் இந்த தஞ்சை பெரிய கோயில். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைஃப் ஆஃப் முருகல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த vlogல சந்திக்கலாம். பை.